குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான குற்றங்களை தடுப்போம் என்கிற தலைப்பில் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் சார்பில் சென்னையில் பன்னாட்டு தூதரகங்களுக்கு இடையிலான முதலாவது டிபிஎல் கிரிக்கெட் போட்டி சென்னை கொரட்டூரில் உள்ள சோகா இகடா மகளிர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியை மலேசியாவுக்கான இந்திய துணை தூதர் மேதகு சரவணகுமார் குமாரவாசகம் அவர்கள் டாஸ் வீசி போட்டியை தொடங்கி வைத்தார். முதலில் பேட் செய்த அமெரிக்க தூதரக அணி 12 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 110 ரன்களை எடுத்தது. 111 ரன்கள் வெற்றி இலக்கோடு களமிறங்கிய மலேசிய தூதரக அணி 12 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து 93 ரன்களுடன் வெற்றியை நழுவவிட்டது. வெற்றி வாகை சூடிய அமெரிக்க தூதரக அணி வீரர்களை சக அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் மீதான குற்றங்களை தடுப்போம் என்கிற விழிப்புணர்வு போஸ்டரை வெளியிட்டு போட்டியில் வென்ற அமெரிக்க தூதரக அணி வீரர்களுக்கான வெற்றி கோப்பையை ஆற்காடு இளவரசர் நவாப் முகமது ஆசிப் அலி வழங்கினார். அமெரிக்க துணை தூதரகத்தின் மேலாண்மை அதிகாரி கோவன் டோலின் அவர்கள் வீரர்களுக்கு பதக்கங்களை அணிவித்து பாராட்டினார். இந்த விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி இந்திய சமூக நலவாழ்வு அமைப்பின் நிறுவன செயலாளர் ஹரிஹரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஜூப்ளி ஹவுசிங் இயக்குனர் டாக்டர் ஏஆர் தர்மலிங்கம், சோகா இகடா மகளிர் கல்லூரியின் தலைவர் சேது குமணன், சென்னை மாவட்ட குழந்தைகள் நல கமிட்டி தலைவர் ராஜ்குமார், சோகா இகடா மகளிர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மீரா முருகேசன், துணை முதல்வர் டாக்டர் கண்மணி சுப்பிரமணியன், விஹெச்எல் திட்ட இயக்குனர் டாக்டர் ஜோசப் வில்லியம்ஸ், ஏஆர்எம் இயக்குனர் பக்தவச்சலம், குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் மாலிம், தமிழ்நாடு கிரிக்கெட் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.